So in propane 2-ol, to check the superimposability of B over A, we have to rotate B through 180 degree. So on rotation alone, we will get the COH bond in the new structure C. It projects in the same direction as that in the structure A. Now we have to coincide the structure A and C. So A and C ரெண்டு ஸ்ட்ரக்சரையும் கோயின்சைட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கும், சூப்பர் இம்போசிபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸோடு இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை மாலிக்யூல்ஸை நம்ம ஏ கைரல் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ப்ரோபென் 2-ol, it is an example for a chiral molecule. And next one, it is butane 2-ol. So this is the structure of butane 2-ol. So totally 4 carbon atoms, in which the second carbon, it contains a OH group, alcohol functional group. And this is the 3-dimensional structure of butane 2-ol. And this carbon, it is called as asymmetric carbon, and we have to take the mirror image of this butane 2-ol, and this is the mirror image of butane 2-ol. Again we have to arrange the COH bond. It is in the same direction as that of the original image. So for this reason, we have to rotate this mirror image E through 180 degree. So on rotation, what will happen? The COH bond, it is in the same orientation, that is in same direction as that of the original image D. இப்போ டியும் எஃப்பும் பாருங்கள், டிலையும் எஃப்லேயும் COH பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. ஆனால் ரொட்டேஷன் பண்ணுறதுனால நமக்கு இந்த இத்தைல் குரூப் மித்தைல் குரூப் எல்லாமே இங்கே மாறி இருக்குது. இது இத்தைல் குரூப், இது மித்தைல் குரூப். ஸோ பியூட்டேன் 2-ol மிரர் இமேஜ், ஆக்சுவல் மிரர் இமேஜ் இஸ் F. Now you can superimpose this D and F. D and F இப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ரெண்டு மிரர் இமேஜும் கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகாது, கோயின்சைட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டமை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இயர் ஆக்சுவலி we will get C2H5, sorry CH3 நே போட்டிருக்கிறேன். ஸோ ஒரு இடத்துல வந்து நமக்கு C2H5 வரும், இங்கே தான் C2H5 வரும். ஸோ C2H5 CH3 OH H, இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் sorry. So here we are having C2H5 CH3 OH H. So the original mirror image what we are getting after the rotation here, it is this. Okay, so COH bond ஒரே டைரக்ஷனில் இருக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கோயின்சைட் பண்ணோம்னா இதோட மிரர் இமேஜ் நமக்கு என்ன ஆகாது, சூப்பர் இம்போஸ் ஆகாது. டியும் எஃப்பும் சூப்பர் இம்போஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மாலிக்யூல்ஸை, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம கைரல் காம்பவுண்ட்ஸ், கைரல் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த கார்பனுக்கு அசிமெட்ரிக் கார்பன் அப்படின்னு பேர். ஏன் அசிமெட்ரிக் கார்பன் அப்படின்னு சொல்கிறோன்னா, இங்கே இந்த கார்பனோட சென்ட்ரல் கார்பனோட அட்டாச் ஆகிருக்கிற இந்த 4 குரூப்புமே நமக்கு சேம் குரூப் கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி உனக்கு சொன்னேன், ரொட்டேஷன் பண்ணணும், ரொட்டேஷன் பண்ணால் தான் COH பாண்ட் ஒரே டைரக்ஷனுக்கு வரும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள், we can turn and twist the molecule without breaking the bonds. Without breaking the bonds, we can do the turning as well as twisting, so that the COH bond should be in the same direction. Bond break பண்ணாமல் நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம், ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் COH bond வந்து ஒரே டைரெக்ஷனில் இருக்கணும். ஏன்னா அந்த COH பாண்டை வச்சு தான் நம்ம இங்கே ஐசோமர்ஸியை நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா, சூப்பர் இம்போஸ் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ இப்போ ஃபைனலாக த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ சிங்கிள் அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம், ஒரே ஒரு சிங்கிள் அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் இருந்தாலே அந்த மாலிக்யூலை நம்ம என்ன மாலிக்யூல்னு சொல்லலாம், கைரல் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடிய
அந்த காம்பவுண்ட்ஸ் தான் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸாக இருக்கும். ஸோ அசிமெட்ரிக் கார்பனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னோன்னா கைரல் கார்பன். ஸோ வேறு சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் 2-chlorobutane. ஸோ 2-chlorobutane, the structure of 2-chlorobutane is this. Structures, it is not given in your book. So 2-chlorobutane. So this, the 4 carbon atoms, and this carbon, it is the chiral carbon. So நான் ஸ்டார் போட்டு காமிச்சிருக்கிறது எல்லாமே வரப்போகிற மாலிகுல்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா chiral carbon atoms. So next compound is, so chiral carbon, it is otherwise called as asymmetric carbon. And next compound is 2,3-dihydroxypropanol. 2,3-dihydroxypropanol. 2 OH group இருக்குது and aldehyde group இருக்குது. So 1, 2, 3 second and third groupல 2 OH group இருக்கிறதுனால dihydroxy, 3 carbon atoms, so propanol. And this is nothing but glyceraldehyde. This is nothing but glyceraldehyde. And this carbon, it is asymmetric carbon. வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரக்சர் போட்டு பார்த்துக்கலாம். And next is bromochloroiodomethane. So here in this compound, this one is the chiral carbon, and another one, it is 2-bromopropanoic acid. So it contains 3 carbon atom, and the central carbon, it is the asymmetric carbon. Asymmetric carbon, it is otherwise called as chiral carbon. And now optical isomers, this plus and minus forms, so D form and L form, they are called as stereoisomers or optical isomers, and their mirror images, they won't superimpose. So the optical isomers, stereoisomers, plus and minus form, which are non-superimposable mirror images of each other, they are called as enantiomers. ஸோ அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஃபார்ம்ஸுக்கு பேர், அது ரெண்டுத்துக்கும் சேர்ந்தாப்பில் நம்ம ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்ன்னு சொல்லலாம், ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்ன்னு சொல்லலாம், அப்படியும் இல்லைன்னா எனன்ஷியோமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த ஃபினாமினானுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் கால்ட் அஸ் எனன்ஷியோமெரிசம். அண்ட் நெக்ஸ்ட் எனன்ஷியோமர்ஸ், இந்த 2 எனன்ஷியோமர், அதாவது ப்ளஸ் ஃபார்ம் அண்ட் மைனஸ் ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா, இது ரெண்டுத்துக்குமே ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேமாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான் இருக்கும், அது பிளேன் போலரைஸ்ட் லைட்டை ரொட்டேட் பண்ணக்கூடிய டைரெக்ஷன். ஒரு காம்பவுண்ட் பிளேன் போலரைஸ்ட் லைட்டை ரைட் ஹேண்ட் சைட் கிளாக் வைஸ் டைரெக்ஷனாகவும், இன்னொரு காம்பவுண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனாகவும் ரொட்டேட் பண்ணும். ஸோ சப்போஸ் சில நேரங்களில் இந்த 2 ஐசோமருமே ப்ளஸ் ஃபார்ம் அண்ட் மைனஸ் ஃபார்ம், போத் திஸ் we will get in equal proportion. ஸோ அந்த ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸை, மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸை நம்ம ரேஸ்மிக் மிக்சர் அப்படின்னு சொல்லலாம். See here, the mixture containing 2 enantiomers, the mixture containing 2 enantiomers in equal proportion. அந்த 2 காம்பவுண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஃபார்ம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் இருக்கணும். ரெண்டுமே எவ்வளோ வால்யூமில் எடுத்துக்கிறோமோ, எத்தனை எம்எல் எடுத்துக்கிறோமோ அத்தனை எம்எல் எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது ஒன்றுத்தோட ஆப்டிக்கல் ரொட்டேஷன் இன்னொன்றுத்தோட ஆப்டிக்கல் ரொட்டேஷனோடு சேரும்பொழுது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று கேன்சல் ஆகிடும். பிகாஸ் ஒரு ஃபார்ம் என்ன பண்ணும், ரைட் ஹேண்ட் சைடில் ரொட்டேட் பண்ணும், இன்னொரு ஃபார்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரொட்டேட் பண்ணும். ஸோ ரெண்டுமே ஒன்றோட ஒன்று கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் அங்கே ஆப்டிக்கல் ரொட்டேஷன் அந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ், மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ்க்கு என்ன இருக்குன்னா 0 optical rotation இருக்கும். So the mixture of compounds containing 2 enantiomers in equal proportion, we have 0 optical rotation. For such mixtures alone, the optical rotation is 0, as the rotation due to one isomer will be cancelled by the rotation due to another isomer. அந்த மாதிரியான மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா, we have to use both plus and minus, ரெண்டு சிம்பிளுமே யூஸ் பண்ணணும். So example, plus minus butane 2-ol. So this is an example for racemic mixture. This is an example for racemic mixture. So this mixture, it is called as racemic mixture. So finally, conversion of an enantiomer into a racemic mixture, it is known as racemization. ஒரு enantiomerல ப்ளஸ் மைனஸ் ஈக்குவலாக இருக்காது, ப்ளஸ் ஃபார்மும் மைனஸ் ஃபார்மும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் இருக்காது.
அதை எனன்ஷியோமர்ஸ்ன்னு சொல்லலாம். அதே அந்த எனன்ஷியோமரை ரேஸ்மிக் மிக்சராக மாற்றிட்டோம்னா ரெண்டு ஃபார்முமே ஈக்குவல் மிக்சரில் இருக்கும். ஸோ அந்த மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸை ரேஸ்மிக் மிக்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் ரேசிமைசேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ரிட்டென்ஷன் இன் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நமக்கு ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் அரவுண்ட் த சென்ட்ரல் கார்பன் ஆட்டம், ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாண்ட்ஸ் அரவுண்ட் த சென்ட்ரல் கார்பன் ஆட்டம், தட் இஸ் அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம், இட் ரிமைன்ஸ் சேம். அது மாறவே மாறாது. எப்போ ஈவன் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவும், ஓகே. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமாவும் நமக்கு அந்த கான்ஃபிகரேஷனில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, அது அப்படியே ரீட்டெயின் ஆகும். அதனால தான் அதுக்கு பேர் ரிட்டென்ஷன் இன் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பேர். ஏன் இங்கே வந்து நமக்கு ரிட்டென்ஷன் இன் கான்ஃபிகரேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஸ்டீரியோ சென்டர், தட் இஸ் சென்டர் கார்பன், அசிமெட்ரிக் கார்பனோட லிங்க் ஆகிருக்கக்கூடிய எந்த பாண்ட்ஸும் நமக்கு என்ன ஆகிறது இல்லை, பிரேக் ஆகிறது இல்லை. அதனால தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நோ பாண்ட் டு த ஸ்டீரியோ சென்டர் இஸ் broken during a chemical reaction அப்படின்ட்டு. ஸோ அந்த சமயத்தில் நமக்கு ரிட்டென்ஷன் இன் கான்ஃபிகரேஷனில் ரியாக்ஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் -2 methyl butane 1-ol -2 methyl butane 1-ol -2 methyl butane 1-ol மைனஸுங்கிறது ஐசோமர் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியை டினோட் பண்ணுது. ஸோ 1 2 3 4 இப்படி எடுத்துக்கணும். ஸோ 2 methyl butane 1-ol. ஸோ ஆன் ஈட்டிங் வித் HCl வாட் வில் ஹேப்பன், இங்கே OH பதிலாக நமக்கு இங்கே என்ன வந்து சப்ஸ்டியூட் ஆகிடுது, Cl வந்து சப்ஸ்டியூட் ஆகிடுது. வேறஸ் Cl சென்டர் கார்பனை சுற்றி இருக்கக்கூடிய பாண்ட் எதுவுமே பிரேக் ஆகலை. ஸோ கான்ஃபிகரேஷன்னா என்ன, ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அரவுண்ட் த அசிமெட்ரிக் கார்பன், நமக்கு எந்த சேஞ்சஸும் ஆகாது. ஆஸ் இட் இஸ் Cl சப்ஸ்டியூட் ஆகி ஒன்லி சேஞ்ச் மைனஸ் ஃபார்ம்லேருந்து இது ப்ளஸ் ஃபார்மாக மாறுது. ஸோ ப்ளஸ் 1 chloro 2 methyl butaneாக மாறுது, ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது. HOH இஸ் நத்திங் பட் வாட்டர். ஸோ அனதர் அவுட்கம் வந்து பார்த்தோன்னா நமக்கு 3 விதமான அவுட்கம் இருக்குது. ஸோ இன்வர்ஷன் இன் கான்ஃபிகரேஷன், ரிட்டென்ஷன் இன் கான்ஃபிகரேஷன் அண்ட் ரேசிமைசேஷன் அப்படின்ட்டு 3மே நடக்கும். இந்த 3 அவுட்கம்ஸுமே நமக்கு பாசிபிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் see here. ஸோ இந்த காம்பவுண்டில் பார்த்தோன்னா இங்கே எக்ஸுங்கிற இடத்துக்கு பதிலாக நமக்கு ஒய் வந்து சப்ஸ்டியூட் ஆகுது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஒய் சப்ஸ்டியூட் ஆகுது. அண்ட் கான்ஃபிகரேஷனில் எந்த சேஞ்சஸுமே நடக்கலை அப்படின்னும் போது யூ வில் கெட் ஏ. வேரஸ் ஒய் போயிட்டு அப்ரோச் ஆனதுக்கப்புறம், அட்டாச் ஆனதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷனில் சேஞ்சஸ் வந்ததுன்னா யூ வில் கெட் ஒன்லி த காம்பவுண்ட் பி. வேரஸ் ரெண்டுமே நடந்து 2 விதமான காம்பவுண்ட்ஸ் ஏ அண்ட் பி ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் கிடைக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ரெண்டுமே கிடைக்கும். ஸோ ஏ கிடச்சிது அப்படின்னு பார்த்தோன்னா ரிட்டென்ஷன் இன் கான்ஃபிகரேஷன். ரிட்டென்ஷன் மீன்ஸ் there is no change in the spatial arrangement of bonds. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக ஒய் அட்டாச் ஆகிருக்கே தவிர வேரஸ் எந்த ஒரு பாண்ட் பிரேக்கிங்கும் நமக்கு நடக்கலை. ஸோ திஸ் இஸ் ரிட்டென்ஷன் இன் கான்ஃபிகரேஷன். சப்போஸ் B இஸ் த ஒன்லி பாசிபிள் அவுட்கம் அப்படின்னும் போது எக்ஸுக்கு பதிலாக ஒய் சப்ஸ்டியூட் ஆகிடுது. ஆனால் நமக்கு வந்து கான்ஃபிகரேஷன் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டில் சேஞ்சஸ் நடந்தது, அப்போ நமக்கு B கிடைக்கும். வேரஸ் ரெண்டுமே 50 + 50%. ஸோ A 50% கிடைக்குது, B 50% கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஐசோமரும் பாதி ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா we will get a racemic mixture. And here this racemic mixture, it is an optically inactive compound. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஏன் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னா ஒரு ஐசோமரோட ரொட்டேஷன் இன்னொரு ஐசோமரோட ரொட்டேஷனோட ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு ரொட்டேட் பண்ணுது. ஓகே சில்ட்ரன். அண்ட் அட் லாஸ்ட் SN2 SN1 மெக்கானிசமை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ SN2 மெக்கானிசமை ஃபாலோ பண்ணுதுன்னு வச்சுக்க. சப்போஸ் the reaction it follows SN2 mechanism means, so inversion in configuration will takes place. So பாருங்கள் இங்கே Br இங்கே இருக்குது. ஆக்சுவலாக OH is the nucleophile. OH அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அதோட கான்ஃபிகரேஷன் நமக்கு மாறிடுது. எப்படி காற்றடிச்சா ஒரு அம்ப்ரெல்லா தலைக்கீழாக மாறுதோ அது மாதிரி இங்கே நமக்கு தலைக்கீழாக மாறிடுது. அண்ட் bromide ion is the
லீவிங் குரூப் OH நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணி ஆல்கஹாலாக மாறிடும். ஸோ திஸ் இஸ் SN2 மெக்கானிசம். ஸோ SN2 மெக்கானிசமை ஃபாலோ பண்ணுச்சுன்னா நமக்கு இன்வர்ஷன் இன் கான்ஃபிகரேஷன் நடக்கும். அண்ட் ஆல்ரெடி SN2 மெக்கானிசமில் என்னென்ன அல்கைல் ஹைலைட்ஸ் நமக்கு ஈஸியாக இன்வால்வ் ஆகும்னு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு மித்தைல் குரூப்ஸ், அதுக்கப்புறம் ப்ரைமரி, அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் ட்ரெஷரி. ஓகே, ஸோ இங்கே அப்ரோச் ஆஃப் நியூக்ளியோஃபைல் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ஆப்போசிட் டு த லீவிங் குரூப் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி மெக்கானிசமில் பார்த்துருக்கோம். ஆனால் இதே SN1 மெக்கானிசமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் அல்கைல் ஹைலைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஷரி, செகண்டரி, ப்ரைமரி இப்படி தான் இருக்கும். அது லாஸ்ட்டில் தான் மித்தைல் குரூப் இருக்கும். ஏன்னா SN1 மெக்கானிசம் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் 2 ஸ்டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஸ்டேபிள் கார்போகேட்டையான ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அட்டாக் ஆஃப் நியூக்ளியோஃபைல் வில் டேக்ஸ் பிளேஸ். ஸோ ஸ்டேபிள் கார்போகேட்டையான் ஃபார்மேஷனில் ஆல்ரெடி நமக்கு தெரியும், நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படித்த மாதிரி இருக்கக்கூடியதிலே ட்ரெஷரி கார்போகேட்டையான் தான் மோர் ஸ்டேபிள் when compared to secondary and primary. So here we are having one example. And இங்கே வந்து பார்த்தோன்னா SN1 மெக்கானிசமை ஃபாலோ பண்ணும்பொழுது OH minus is the nucleophile. ஸோ நியூக்ளியோஃபைல் வந்து ரெண்டு திசையிலுமே நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த கார்போகேட்டையான் வாட் we are getting in the first step. ஆலைட் அயான் லீவ் ஆனதுக்கப்புறம் கார்போகேட்டையான் கிடைக்குது. ஓகே, ஸோ திஸ் ஒன் இட் இஸ் அ செகண்டரி கார்போகேட்டையான். ஸோ OH மைனஸோட அட்டாக், நியூக்ளியோஃபைலோட அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைரெக்ஷன்லையுமே நடக்குது. சப்போஸ் இந்த டைரெக்ஷன்லேருந்து நம்ம அட்டாக் நடந்துச்சுன்னா we will get a minus butane to wall. சப்போஸ் OH மைனஸோட அட்டாக் இந்த டைரெக்ஷனில் நடந்ததுன்னா we will get a plus butane to wall. ஓகே, ஸோ மைனஸ் பியூட்டன் டு வால் ப்ளஸ் பியூட்டன் டு வால். அப்போ ரெண்டுமே நமக்கு என்ன ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் கிடைக்கிது. ஸோ நான் உனக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், ஃபஸ்ட்டு SN2 மெக்கானிசமாக இருந்ததுன்னா இட் ஃபாலோஸ் அ SN2 மெக்கானிசம்னா இட் ஃபாலோஸ் அ ஸ்டீரியோகெமிக்கல் இன்வர்ஷன் அப்படின்னு பார்த்தோம். SN1 ரெண்டு சைட்லையுமே நமக்கு நியூக்ளியோஃபைல் அட்டாக் நடக்கிறதுனால ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஃபார்ம் ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் கிடைக்குதுப்பா. ஸோ தட்ஸ் வை வி ஆர் கெட்டிங் அ ரேஸ்மிக் மிக்சர். அதனால தான் இங்கே ரேசிமைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ